எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்மா பீப்பிள் எதனால சோஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து அவாய்ட் பண்றாங்க. சோஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த கேட்டாலே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அலர்ஜி ஆகுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த பத்தி தான் பேச போறோம். சோஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம்னா என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி கேதரிங்ஸா இருக்கலாம், பார்ட்டி பண்றதா இருக்கலாம், ஒர்க் கேதரிங்கா இருக்கலாம், என்ஜாய் பண்றதா இருக்கலாம். இந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே வந்து சோஷியலைசேஷன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இந்த சோஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் ஒரு நார்மலான விஷயம் தானே. நல்லா கஷ்டப்படுறோம், சம்பாரிக்கிறோம். அதுக்கு ஏத்தா மாரி நம்ம என்ஜாய் பண்ணணும். நம்ம எல்லாருமே ஒரு குழுவா சேர்ந்து வேற லெவல்ல நம்ம கொண்டாடலாம். வேற லெவல்ல என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லப்படுற இந்த விஷயம் நார்மலான விஷயம் தானே. இத ஏன் அவங்க வெறுக்குறாங்க? இத ஏன் இந்த மாரி ஹை வேல்யூ மென்ஸா இருக்கிற பீப்பிள், ஹை வேல்யூ வுமன்ஸா இருக்கிற பீப்பிள் வந்து அவாய்ட் பண்றாங்க? அதாவது 98% மக்கள் வந்து சோஷியலைசிங் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், அதாவது பார்ட்டி பண்றதுன்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து என்ஜாய் பண்ணும்போது, இந்த பீப்பிள் வந்து 98% அத அவாய்ட் பண்ணிட்டு 2% மட்டும் தான் அவங்க வாழ்க்கையில வந்து ஓகே லைட்டா சோஷியலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறதுக்கான காரணம் என்ன? பொதுவா இந்த மாதிரியான விஷயங்கள ஏன் இவங்க இவ்வளவு டீப்பா யோசிக்கிறாங்க? ஒருவேளை இவங்க வந்து ஆன்டி சோஷியல் பீப்பிளோ, மக்கள பார்த்தா புடிக்காதோ, இல்ல கூட்டத்த பார்த்தா பயமோ அப்படின்லாம் கேட்டீங்கன்னா, அந்த மாரியான காரணங்களால சிக்மா பீப்பிள் வந்து சோஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து அவாய்ட் பண்றது கிடையவே கிடையாது. அவங்க சோஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிட்டு, ரொம்ப மினிமமா வச்சுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பொதுவா அந்த சோஷியலைசேஷன்ல நடக்கிற எனர்ஜி ட்ரெய்னிங் அப்படின்றது தான் காரணம். நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க கடைசியா போன ஒரு சோஷியல் ஃபங்ஷன், ஏதோ ஒரு ஃபேமிலி ஃபங்ஷனா இருக்கலாம். இல்ல வேற ஏதாவது ஃபிரெண்ட்ஸ் பார்ட்டியா இருக்கலாம். எதுவா வேணா இருக்கலாம். அந்த இடத்துல அந்த பார்ட்டி முடிஞ்ச அப்புறமா நீங்க வேற லெவல்ல எனர்ஜைஸ் ஆயி வெளிய வந்தீங்களா? இல்ல உங்க எனர்ஜிலாம் ட்ரெயின் ஆயி எப்படா வீட்டுக்கு போவோம்? ஏன் தான் இங்க தேவையில்லாம வந்து மாட்டணும்னு தெரியல. பிரைவசி மேட்டர்ஸ் பத்தி பேசுறாங்க. நம்மள வந்து சர்காஸ்டிக்கலா வந்து கிண்டல் பண்றாங்க. தேவையில்லாம இந்த ஃபங்ஷன் வந்து கலந்துக்கிட்டோமோன்னு சொல்லிட்டு, இந்த மாரியான ஃபீல்ல வந்து வீட்டுக்கு வந்து உங்க ஷூஸ்லாம் அவுத்தோன, அப்பாடி இப்பதான்டா நிம்மதியா இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரீ அப் பண்ணியிருக்கீங்களா? அப்போ சோஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து எப்பவுமே நம்மளுக்கு எனர்ஜிய மட்டுமே குடுக்குறது கிடையாது. சில நேரங்கள்ல நம்ம எனர்ஜிய ட்ரைன் பண்ணவும் இங்க வாய்ப்பு இருக்கு. எல்லாத்துக்கும் மேல மகுடத்துக்கு மகுடம் சூட்டுற மாரி இன்னொரு விஷயம் அங்க நடக்கும். அது என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, எல்லாருமே ஸ்கிரிப்டே இல்லாம ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸ்கிரிப்டும் இருக்காது, டயலாக்கும் இருக்காது. வேற லெவல்ல வந்து ஒரு ஆக்டிங் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல, இன்னைக்கு இருக்கிற இந்த மாடர்ன் டெக்னாலஜிக்கல் எரால சோஷியலைசேஷன் டிசைன் பண்ணப்பட்ட விதம் தான் அதுக்கான காரணமும் கூட. அதுல சில பேர் நாங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும். நீ என்கிட்ட அப்படிதான் பேசணும். நீ இப்படிதான் நடந்துக்கணும்னு சொல்லப்படுற இந்த ஒரு விஷயத்தையுமே வச்சு கண்ட்ரோல் பண்றதுனால சிக்மா பீப்பிள் சோஷியலைசேஷன பார்த்தாலே கொஞ்சம் ரொம்பவே லைட்டா அலர்ஜி ஆவாங்க அப்படின்னு சொல்லப்படுறது உண்மையான விஷயம். ஸோ இத பத்தி தான் நீங்க இந்த வீடியோல டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும் உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் சிக்மா பீப்பிள் ஏன் சோஷியலைசேஷன் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சிக்மா பீப்பிள் வில் ஃபெட் அப் வித் த சோஷியல் மாஸ்க் அப்படின்ற மாரி சொல்லலாம். இந்த சோஷியல் மாஸ்க் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மாஸ்க் போடலாம். பட் மாஸ்க்க டக்கு டக்குன்னு மாத்துற பீப்பிள் இங்க அதிகமா இருந்துட்டு இருப்பாங்க. சோஷியலைஸ் பண்ணிக்கும்போது. ஒரு கேதரிங்ல இருக்கும்போது. நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ரூம்ல வந்து ஒரு மேனேஜர பத்தியோ, ஒரு பாஸ பத்தியோ ரொம்ப தப்பா ரொம்ப வந்து ஏன் இவங்கலாம் ஒரு மனுஷனா ஓவரா டார்ச்சர் பண்றாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்த அதே மனிதர் தான், அந்த பாஸ் ரூம்ல வந்தோனே அவருக்கு ஃபேனாவே மாறி சூப்பரா அவர அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாரு. எந்த ஒரு பெர்சன் வந்து ரொம்ப அமைதியா, ரொம்ப காமா ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்காங்களோ, சோசியல் கேதரிங் ஆரம்பிச்ச உடனே, அந்த பார்ட்டிக்கே இவங்க தான் உயிர் குடுக்க வந்த மாரி வேற லெவல்ல அட்டகாசம் பண்ணிட்டு இருப்பாங்க. எந்த பெர்சன் எந்த ஒரு ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப டஃப்பா இருக்காங்களோ, அவங்க வந்து சோசியல் கேதரிங் ஆரம்பிச்ச உடனே ஒரு கூட்டத்துக்குள்ள போன அப்புறமா, பயங்கரமா ப்ளீஸ் பண்ணி பயங்கரமா பேசிட்டு இருப்பாங்க. "என்னடா அவார்டா குடுக்குறாங்க, எப்படி ஆக்ட் பண்றீங்கன்ற ரேஞ்சுக்கு, யார் யார் எப்படி எப்படி டக்கு டக்குன்னு மாஸ்க் மாத்துறாங்கன்னு சொல்லப்படுற விஷயமே நம்மளுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். அப்ப இவங்கலாம் இப்படிதான் இருக்கணும் போல இருக்கு. இவங்கலாம் இப்படிதான் பேசணும் போல இருக்கு. நம்மள மாத்திக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயம் நடந்தே ஆகும். இத பார்க்குற சிக்மா பீப்பிள் என்ன யோசிப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ நெறைய பேர் இத வந்து நார்மலா எடுத்துக்கும்போது, நெறைய பேர் அத வந்து ஓகே ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு போயிட்டு தெரிஞ்சே ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாரி போயிட்டு இருக்கும்போது, சிக்மா பீப்பிள் இந்த ஃபேக்னஸ கண்டுபிடிக்கிறதுனால மட்டும் சோஷியலைசிங்க பார்த்து விலகுறது கிடையாது. அதையும் தாண்டி இந்த இடத்துல நம்மளும் இந்த மாரி ஆக்ட் பண்ணி தான் ஆகணுமோ, நம்மளும் இந்த மாரி தான் பேசி ஆகணும்னு சொல்லப்படுற இந்த பிரஷர் இருக்கு பார்த்தீங்களா? அத அவாய்ட் பண்றதுக்காக தான் சோஷியலைசிங்க வந்து கொஞ்சம் விட்டு விலகி இருக்காங்கன்னு தான் உண்மையான விஷயம். எல்லாத்தையுமே தாண்டி இப்போ ஒரு ஃபேமிலி பார்ட்டியா இருக்கலாம். இல்ல ஒர்க் கேதரிங்கா இருக்கலாம். இந்த மாரி இடங்கள்ல வந்து இன்னொரு ஒரு பெரிய ஒரு காமெடி நடக்கும். காமெடி, தமாஷ், நகைச்சுவைன்ற பேர்ல வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஒரு பெரிய பெர்சன் இல்ல ஒரு பெரிய லெவல்ல சிஇஓ லெவல்ல இல்ல பெரிய ஒரு ஆளா இருக்கிற ஒரு பெர்சன் வந்து அந்த காமெடி சொல்றாருன்னா, அது காமெடியாவே இருக்காது. ஆனா எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா எல்லாருக்குமே வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் அங்க பண்ணியே ஆகணும்ன்றது வந்து ஒரு கட்டமைப்பு பண்ணப்பட்டதா இருந்துட்டு இருக்கும். இந்த ரீசன்னால தான் சிக்மா பீப்பிள் வந்து கேதரிங் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் ஒரு 5 பேர் கூட இல்ல. அட்லீஸ்ட் 2 பேர் இல்ல. ஒரே ஒருத்தர் கூட நான் சோஷியலைஸ் பண்ணி ஃப்ரீயா பழகி வெளிய போனாலும், அவங்க கூட போம்போது நான் உண்மையிலே எனர்ஜெட்டிக்கா இருக்கேன்னா, அது மட்டும் அவங்க கூட மட்டும் போய்க்கிறேன்னு சொல்லிட்டு,
ரொம்ப டெவலப்பா வச்சுக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 2வது விஷயம் எதனால சோஷியலைஸ் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஸ்மால் டாக்ஸ் ஃபீல்ஸ் லைக் இன்டெலெக்சுவல் ஸ்டார்வேஷன் அப்படின்ற மாரி சொல்லலாம். இந்த ஸ்மால் டாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து இந்த சோஷியல் கேதரிங்ல வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பார்ட் அப்படின்ற மாரி சொல்லலாம். என்ன பேசுறாங்க, எதுக்கு பேசுறாங்கன்னு தெரியல. அந்த கேப்ப ஃபில் பண்றதுக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு பயங்கரமான வெயில்ல நேத்து வெதர் நல்லா இருந்தது. இன்னைக்கு வெயில் இப்படி அடிக்குது. இன்னும் போக போக வெயில் எப்படி அடிக்க போதோ அப்படின்ற மாரியான பேச்சா இருக்கலாம். நேத்து மேட்ச் எப்படி போச்சு? நேத்து கேம் எப்படி விளையாடுனாங்க? ஆமா டிராஃபிக் ரூல்ஸ்லாம் பயங்கரமா மாறிடுச்சு. மெட்ரோ போறதுனால ரொம்ப மோசமா இருக்குல்ல ரோடுன்னு சொல்லிட்டு, இதையே ஒரு 20 நிமிஷம், 1 ஹவர் மேல பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு பிரயோஜனமும் கிடையாது இதுல. இதுதான் வந்து இன்டெலெக்சுவல் ஸ்டார்வேஷனா வந்து சிக்மா பீப்பிள் பார்ப்பாங்க. இந்த இன்டெலெக்சுவல் ஸ்டார்வேஷன் சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, கொஞ்சம் ஒரு டீப்பா பேசணும். மீனிங்ஃபுல்லா பேசணும். பேசணும்னு பேசாத. அர்த்தமா பேசுன்னு சொல்லிட்டு ஒரு படத்துல கவுண்டர் மணி சொல்லுவாரு. செந்தில் சொல்லியிருப்பாரு, "நான் பெண்கள தாயா மதிக்கிறேன்னு" சொல்லிட்டு. ஸோ அதுக்கான டயலாக் சொல்லியிருப்பாரு. அப்ப சம்மந்தமே இல்லாம எதுக்கு பேசணும்னே தெரியாம கேப்ப ஃபில் பண்றதுக்காக பேசிட்டு இருக்க, இந்த ஸ்மால் டாக்ஸ்லாம் வந்து சிக்மா பீப்பிளோட எனர்ஜிய வேற லெவல்ல ட்ரெயின் பண்ற மாரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. எல்லாத்தையுமே தாண்டி மெடிக்கல்ல வந்து ஒரு டெர்ம் சொல்றாங்க. என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம பேசுற வார்த்தைகள் இப்ப நான் உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாவது அதுல அர்த்தம் இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் உங்ககிட்ட பேசுறேன்னா, ஒரு 5 நிமிஷமாவது உங்களுக்கு தேவையான ஒரு நல்ல விஷயமோ, இல்ல எனக்கு புரிஞ்ச ஒரு நல்ல விஷயத்த நான் சொல்லணும். ஒரு அர்த்தமான ஒரு கான்வர்சேஷனா இருக்கும்போது மட்டும் தான் நம்ம பிரெயின் வந்து ஸ்ட்ராங் ஆகுது. தேவையே இல்ல. உங்களுக்கும் பிரயோஜனம் இல்ல. எனக்கும் பிரயோஜனம் இல்ல. சும்மா பேசிட்டு இருக்கோம்னா, நம்ம பிரெயின் வீக் ஆயிடும் அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம். அப்ப என்னப்பா சிக்மா பீப்பிள்லாம் ரொம்ப அறிவு ஜீவிகளா? ஒன்லி வந்து மெயினான ரொம்ப மீனிங்ஃபுல்லான விஷயத்த பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருப்பாங்க. சும்மா அந்த ஸ்மால் டாக்லாம் பேசினா பேச மாட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா, ஸ்மால் டாக்ஸ் பேசுறது தப்பு கிடையாது. ஆனா ஸ்மால் டாக்ஸ் மட்டுமே பேசிட்டு இருக்க பீப்பிள்னால, இங்க ரியல் கனெக்ஷன கிரியேட் பண்ண முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரியல் கனெக்ஷன். ரியல் கனெக்ஷன்ல இருக்கிறவங்க வந்து இந்த மாரி ஸ்மால் டாக் தான் பேசிட்டு இருப்பாங்க. ட்ரெயின் லேட் ஆயிடுச்சு, மெட்ரோ போடுறாங்க, டிராஃபிக் இப்படி இருக்குன்னு. ஆனா ரியல் கனெக்ஷன்ல இருக்கிற பீப்பிள், நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க ஸ்டார்ட் பண்ண பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு? உங்க லைஃப்ல என்ன போயிட்டு இருக்கு? ஏதாவது சப்போர்ட் வேணுமா? அப்படின்னு சொல்லப்படுற இந்த மாரி பேசிட்டு இருப்பாங்க. இதுல யார் உண்மை முகம், யார் போலி முகம்ன்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு ரீசனால கூட சிக்மா பீப்பிள்ஸ் வந்து சோஷியலைசிங் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் எதுக்குப்பா? நாங்க தனியாவே இப்படியே போயிடுறோம்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்கன்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 3வது விஷயம் எதனால சோஷியலைசிங்கா சிக்மா பீப்பிள் அவாய்ட் பண்றாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இந்த இடத்துல சிக்மா பீப்பிள் நெவர் டாலரேட் த அட்டென்ஷன் சீக்கிங் அப்படின்ற மாரி சொல்லலாம். இதுதான் வந்து ரொம்ப ஹைலைட்டான பார்ட் சோஷியலைசிங்லயே எல்லாருமே இதுக்காக தான் வந்து சோஷியலைஸ் பண்ணிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது தப்பும் கிடையாது. அட்டென்ஷன் அட்டென்ஷன் கிரேவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அட்டென்ஷன் கிரேவிங்வாங்க. என்ன பாருங்களேன், என்ன 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 கேளுங்களேன், நான் அழகா இருக்குன்னு சொல்லுங்களேன். யாராவது என்ன பாருங்களேன், என்ன சொல்லுங்களேன், நான் அழகா இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லப்படுற, இந்த அட்டென்ஷன் கிரேவிங் இங்க அதிகமா இருந்துட்டு இருக்கும். இந்த இடத்துல வந்து இப்ப நான் சொல்றத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒருத்தருடைய குரல் கொஞ்சம் அதிகமா கேட்டிருக்கும். ஒருத்தர் வந்து பேசிட்டு இருப்பாங்க. குறுக்க மடக்கி ஒருத்தர் பேசிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் சம்மந்தமே இல்லாம அவங்க ஃபேஸ் அடிக்கடி காமிச்சுட்டு சுத்திட்டு இருப்பாங்க. இது எல்லாமே எப்படி இருக்கும் சினிமா பீப்பிளுக்கு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, தேவையில்லாம ஒரு தப்பான டிவி ஷோவ சூஸ் பண்ணிட்டோமோ! நம்ம சைன் அப் பண்ணவே இல்ல. நம்ம ஏன்டா இதெல்லாம் பார்க்கணுன்ற ரேஞ்சுக்கு, இதெல்லாம் பார்க்கறதுக்கு நான் இன்னும் என் வாழ்க்கையில நான் என்னென்னலாம் பார்க்க போறேன்ற ரேஞ்சுக்கு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்கும் மேல மகுடத்துக்கு மகுடம் சூட்டுற மாரி இன்னொரு விஷயம் நடக்கும். என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, வைல்டு லைஃப் ஸ்டோரீஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஒருத்தர் வந்து தேவையில்லாம வந்து பேசிட்டு இருப்பாங்க. அதுல வந்து பெரிய ஒரு கதை போயிட்டு இருக்கும். எனக்கு 3 வீடு இருக்கு, 4 வீடு இருக்கு. நான் இத்தன கிராம்ல கோல்டு வாங்குனேன். எனக்கு இந்த இடத்துல வந்து இந்த மாரி இருக்கு அப்படின்ற மாரி பேசும்போது, அவர அசர வைக்கிற மாரி இன்னொருத்தர் வந்து 100 ஸ்டோரி சொல்லுவாரு. எனக்கு கப்பலே இருந்தது. நான் ட்ரெயின் விடலான்னு இருந்தேன்னு சொல்லிட்டு, இந்த மாரி அவங்க அவங்களுடைய அந்த ஒரு அந்த வின் வின் பண்ண விஷயம், சாதிச்ச விஷயத்த வந்து எக்ஸாஜரேட் பண்ணி, எலாபரேட் பண்ணி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுல 60% பொய்யா தான் இருக்கும். இது எல்லாத்தையுமே பேக்ல உட்கார்ந்து சிக்மா பீப்பிள் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கும்போது, "டேய் நான் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். எம்மா நான் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். நான் இருந்துமே இது மாரிலாம் பண்றீங்களேம்மான்னு" சொல்லிட்டு ஒரு டார்ச்சர்ல வந்து ஒரு டார்ச்சர் ஃபீல் அப்படின்ற மாரி கூட சொல்லலாம். இந்த இடத்துல கம்யூனிகேஷன் சொல்லப்படுற விஷயம். நான் உங்ககிட்ட பேசுறேன். நீங்க என்கிட்ட ஏதாவது பேசுறீங்கன்னா, அதான் கம்யூனிகேட் பண்ணிட்டீங்க ஏதோ ஒரு விஷயம். கம்யூனிகேஷன்ன்றது மாரி பெர்ஃபார்மன்ஸா போயிட்டு இருக்கும் எல்லாமே. இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயமும் சிக்மா பீப்பிளுக்கு பிடிக்காதனால சோஷியலைசிங் வந்து அவாய்ட் பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 4வது விஷயம் எதனால அவாய்ட் பண்றாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, த குரூப்ஸ் விச் கான்ட் பேர் த ரியல் ஆன்சர்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். இந்த ரியல் ஆன்சர்ஸ்னா என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சமூ அதாவது சமூகத்துல வந்து ஒரு சம்பிரதாயம் எப்பயுமே இருக்கும். உங்கள பார்த்தா நல்லா இருக்கீங்களா? ஹவ் ஆர் யூ? அப்படின்ற மாரி ஒரு கொஸ்டின் நம்ம எல்லாரையுமே கேட்போம். அதுவும் கேதரிங்ல, சோசியல் கேதரிங்ல எல்லாருமே கேட்பாங்க. அந்த கேள்விக்கு ஒரு ஆன்சர் என்னவா இருக்கணும்னா, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லப்படுறது தான் டிஃபால்ட் ஆன்ஸரா இருக்கும். தப்பி தவறி நீங்க உங்கள பார்த்து யாராவது, "ஹாய், ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கீங்களான்னு?" கேட்கும்போது, "இல்ல லைஃப்ல நல்லா இல்ல. நானே ஏதோ பெரிய பிரச்சனையில போயிட்டு இருக்கேன். இந்த மாரிலாம் இஷ்யூ ஆயிட்டு இருக்கு. எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு?" கேட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையில சாப்பிட்ட உளுந்து வடை வந்து ஜீரணம் ஆகாம மதியானம் வரைக்கும் வந்து ரொம்ப டைஜெஷன் ப்ராப்ளம் இருக்கிறவரோட ஃபேஸ் எப்படி மாறுமோ,
அந்த மாதிரி ஆக்வர்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க பீப்பிள்ஸ். ஸோ அப்ப யாருமே இங்க ரியல் ஆன்சர்ஸ எதிர்பார்க்கல. நல்லா இருக்கேன்னு கேட்டா, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உன் வேலைய பார்த்துட்டு அப்ப எதுக்குப்பா கேட்கிறீங்கன்ற ரேஞ்சுக்கு தான் போகும் எல்லாமே. ஸோ அப்ப சோஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ப்ராசஸ்ல வந்து எல்லாமே வந்து ஒரு டிஃபால்ட்டா ஆக்ட் பண்ற மாரி தானே இருக்கு. நல்லா இருக்கியா? அப்படின்னு கேட்கும்போது, ஓகே நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கும், உண்மையா வந்து ஒருத்தர் உங்ககிட்ட வந்து நீங்க நல்லா இருக்கீங்களா? எப்படி போகுது? ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்கறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா நம்மளே நம்ம லைஃப்ல வந்து யாரோ ஒருத்தர பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது நம்ம கொஞ்சமாவது அட்வைஸ் குடுத்து ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வேற லெவல்ல ஒரு வேல்யூபிளான ஒரு பெர்சனா நம்மள பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஆனா அது இங்க நடக்கவே நடக்காது. ஸோ இந்த குரூப் வந்து உங்களுடைய பிரச்சனைய வந்து கேட்கறதுக்கு வரல. சும்மா உங்கள கேட்கணும்ன்றதுக்காக கேட்க வந்திருக்காங்க. அந்த மாரி குரூப்ல நம்மளுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லப்படுறதுன்னா, சிக்மா பீப்பிள் சோஷியலைசிங் வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சோஷியல் ரூல்ஸ் வித் நோ லாஜிக் அப்படின்ற மாரி சொல்லலாம். இந்த டாபிக் இந்த ஹெட்டர் வரும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, பரிதாபங்கள் நம்ம பார்த்திருப்போம். கோபி, சுதாகர் 2 பேருமே சூப்பரா பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல வந்து கோபி வந்து ஒரு ஃபங்ஷன் போயிருப்பாரு. அதுல சுதாகர் வந்து சொந்தக்காரரா ஆக்ட் பண்ணியிருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, "என்னப்பா நல்லா சம்பாரிக்கிற போல இருக்கு. சம்பாரிச்ச பணத்தலாம் ரொம்ப செலவு பண்ணாத. பேங்க்ல போட்டு வைப்பான்னா, போட்டு வச்சுட்டேன்" அப்படின்னுவாரு. வீடு வாங்க போனா, வீடு வாங்கிட்டேன்னுவாரு. நகை வாங்க போனா, நகை வாங்கிட்டேன்னோன, அந்த சொந்தக்காரரோட முகமே மாரி ஒரு மாரி ஜெலஸ் ஆக ஆரம்பிச்சிருப்பாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம என்ன மாரி டிசிஷன் எடுக்கணும்? நம்ம வாழ்க்கை எப்படி போணும்ன்றத அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. "நீ இது பண்ணிட்டியா? இது படிச்சுட்டியா? இந்த டிகிரி கிளியர் பண்ணிட்டியா? கல்யாணம் ஆயிடுச்சா? குழந்தை பொறந்துச்சான்னு" சொல்லிட்டு, இந்த விஷயங்கள வந்து அவங்களுடைய கட்டமைப்புக்கு, அவங்களுடைய திங்கிங்ல நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கேள்வி மேல கேள்வி கேட்டு நம்மள தொல்ல பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு விஷயம் தான் வந்து சோசியல் ரூல் வித் நோ லாஜிக் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஏன்னா யார் யாரோட லைஃப்ல என்னென்ன விஷயம் எப்பப்ப நடக்கணுமோ, அதுதான் அப்பப்ப தான் நடக்க போகுது. அத யாராலயும் மாத்த போறது கிடையாது. ஏன்னா நம்மலாம் இங்க வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம மூவ் பண்ணி தான் ஆகணும் என்ன நடந்தாலும். ஸோ அப்ப அந்த ஒரு இடத்துல வந்து எனக்கு இது நடந்துருச்சு, உனக்கு ஏன் நடக்கல? எனக்கு நடக்கல, உனக்கு எப்படி நடந்ததுன்னு சொல்லப்படுற இந்த தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து சோசியல் கேதரிங்ல அதிகமா போக ஆரம்பிக்கும். இந்த ஒரு விஷயத்த அவாய்ட் பண்றதுக்காகவும் சிக்மா பீப்பிள் சோசியல் கேதரிங்க வந்து சோஷியலைசிங் வந்து வேணாம் அப்படின்ற மாரி சொல்லி விலகி இருக்காங்க. ஸோ 2வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க சோஷியலைஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் உங்களுடைய விருப்பம். நிச்சயமா நீங்க பண்ணிக்கலாம். ஆனா சோஷியலைசிங் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் உங்கள எனர்ஜெட்டிக்கா மாத்துதா? உங்கள ஹேப்பியா வச்சிருக்கான்னு பாருங்க. இல்ல தேவையில்லாம ஒரு இடத்துல போய் கலந்துக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கலந்துக்க கூடாது. ஏன்னா ராமாயணத்துல வந்து ராவணன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கேரக்டர் நம்மளுக்கு தெரியும். அந்த ராவணன் சொல்லப்படுற கேரக்டர் வந்து இறந்து போகும்போது சொல்ல அனுபவம். அவர் இறந்து போற டைம்ல அவர் சொன்ன அனுபவத்துல ஒரு முக்கியமான அனுபவம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, முழு மனசோட ஒரு இடத்துக்கு போணும்னா அங்க போங்க. அரை மனசோட எங்கேயும் போகாதீங்க. அதுக்கு போகாமலே இருந்துருங்க. அது நல்லதுன்னு அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. ஸோ அப்போ சோஷியலைசிங் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் முழு மனசோட போய் நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக தானே தவிர்த்து, உங்க மனச கஷ்டப்படுத்துறதுக்காக கிடையாதுன்றத நம்புறதுனால, சிக்மா பீப்பிள் சோஷியலைசிங் மேல அந்த அளவு இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்லன்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.